அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து மாத பலன்கள் அப்லோட் பண்ணிடும். போன மாதம் நல்ல வரவேற்பு மாதம் தந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் இனி பார்க்கக்கூடியது மீனராசி உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த மாதம் வீடியோஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதிகமான வேலை போகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அடுத்த மாதத்துலேருந்து டைம் கரெக்டாக அவங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. அதே ராசியிலே ராகு பகவான் இருப்பதால் இந்த சமயத்தில் நீங்கள் அதிகமான கன்ஃபியூஷன்ஸை நீங்கள் சந்திக்க வேண்டிய சமயம் இது. அதே போல் 2ஆம் வீட்டில் சனி பார்வை இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுலாம் நடந்துகிட்டே இருக்கும். 3ஆம் வீட்டில் குருமங்கள யோகம் மிகவும் சுபத்துவமாக இருப்பதால் இந்த சமயத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் செய்யலாங்க. உங்களோட அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைக்கணும் நல்ல சமயம் இது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அகல கால வைக்க போகாதீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே மீனராசிக்காரருக்கு ஜென்ம சனி தாக்கத்தில் இருக்கிறதால அகல காலி எதுவுமே நீங்கள் இந்த சமயத்தில் வைக்க போகாதீங்க. நாளுக்கு உண்டான புதனானவர் 6ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு இருப்பதால் இந்த சமயத்தில் தாயினோட ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அதே போல் தாய்க்கும் உங்களுக்கும் சில மனக்கசப்புகளெல்லாம் அவ்வப்போது வந்து செல்லும். அதே போல் 6ஆம் வீட்டில் மாதத்தின் 17க்கு பிறகு 6க்குண்டான சூரியனும் 8க்குண்டான சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதால் திடீர் தனவெல்லாம் அமையக்கூடிய ஒரு சமயம் இது. ஆனால் மைனஸ் ஏன்னா 6க்குண்டான சூரியனானவர் 6ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று இருப்பதால் தேவையில்லாத எதிர் தொல்லைகள், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடிய ஒரு சமயமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. ஆவணி மாதம் முழுக்கவே மீனராசிக்காக நல்லா இல்லைங்க. இதை நீங்கள் மனசில் நீங்கள் அதை ஏற்றிக்கங்க. ஆவணி மாதம் முழுக்கவே நீங்கள் வாய்க்கு ஜிப்பு போட்டுக்கங்க. எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் அதை பேசி பிரச்சனை பெருசாக்கிடாதீங்க. வேலை மேலாகட்டும் வெளியாகட்டும் நீங்கள் அதிகமான கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. ஆனால் ஒரு பிரச்சனைகளும் வந்தாலுமே ப்ளஸ். ஆனால் அதே அளவுக்கு தனவோ இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் அடைவீங்க. என்னென்ன பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க. மீனராசிக்காக ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய மாதம் இந்த ஆவணி மாதம்ங்க. ஆவணி மாதம்னா ஆகஸ்ட் மாதம் 17க்கு ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 16, 17 மட்டும் ஆவணி மாதம்ங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதே 7ஆம் வீட்டில் குரு பகவான் பார்வை இருப்பதால் இவ்வளோ நாட்களாக கணவன் மனைவிக்குள்ளாக இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நல்லபடியாக நிவர்த்தி அடைவோட நல்ல சமயமுங்க. 8க்குண்டான சுக்கிரனானவர் 6ஆம் வீட்டில் போய் இருப்பதால் இது விபரீத ராஜயோகங்க. சில பிரச்சனைகளை சந்தித்த பிறகு தான் நீங்கள் இப்போது தனத்தை அடையக்கூடிய ஒரு சமயமாக இப்போது அமைந்துள்ளது. வண்டி வாகனம் ஓட்டம் எல்லாமே இந்த ஆவணி மாதம் முழுக்கவே கொஞ்சம் நிதானமாக வண்டியை ஓட்டுறது மிகுந்த நல்லதுங்க. யாரை நம்பியே காசு கொடுக்காதீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா வாபஸ் வராது. ஆவணி மாதத்தில் யாரை நம்பி காசு கொடுக்காதீங்க. 9 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதால இந்த சமயமானது மிகுந்த ஒரு நல்ல சமயமாக தான் அமைந்துள்ளது. ஆனால் மைனஸ் ஆனால் ஆவணி மாதம் ஒன்று உங்களுக்கு நல்லா இல்லைங்க. இந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது அவசியங்க. அது 10ஆம் வீடானது மிகவும் சுபத்துவமாக இருப்பதால் இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணிட்டு கூடிய பிஸ்னஸ்லாம் ஸ்மூத்தாக போகுங்க. ஆவணி மாதத்தில் சில பிரச்சனைகளே வந்தாலுமே அந்த பிரச்சனைகளால் நல்ல தனவரவு அமையக்கூடிய சமயங்க இது. 12ஆம் வீட்டில் சனி பகவானானவர் ஆட்சி பெற்று இருப்பதால் அதிகமான டென்ஷனால் ஆகட்டும், அதிகமான வேலை பளுனால தூக்கமின்மை பிரச்சனைகளை நீங்கள் இப்போது சந்திக்க வேண்டிய சமயமாக அமைந்துள்ளது. அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடம் 7 சனி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த சமயத்தில் செய்ய போகாதீங்க. அதிகமான கவனம் தேவைங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த சமயம் மோஸ்ட்டாக 70% மீனராசிக்காக காலில் பிரச்சனை இருந்து இருக்குங்க. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் இப்போட்டே ஸ்டார்ட் பண்ணது மிகுந்த நல்லதுங்க. ஆனால் காலில் பிரச்சனை வந்தாலுமே காலில் கூட பிரச்சனையால் ப்ளஸ் ஆனாங்க ஈல்டு சனி நமக்கு அதிகமான பாதிக்காதுங்க. யாருக்கெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு காலில் தொந்தரவுகள் இருக்குதுன்னா ஜென்ம சனி உங்களுக்கு அவ்வளோ பாதிக்காதுன்னு அர்த்தவங்க. ஒரு மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸோ இருக்கும். நம்ம தான் மனசு சேர்த்துக்கணுங்க. கால் பிரச்சனை வந்தால் பரவாயில்லைங்க, மற்ற பிரச்சனை வந்தால் நம்மளால் சமாளிக்க
முடியாதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த சமயமானது சுமாராக தான் அமைந்துள்ளது. நீங்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கிறது அவசியம். அதே போல் இந்த மாதத்தினோட சந்திராஷ்டம நாட்களாக 10ஆம் தேதி 4 மணி அளவில் ஆரம்பித்து 11, 12 முழுக்க சந்திராஷ்டமாக அமைந்துள்ளது. இந்த சமயத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருப்பது நல்லதுங்க. அதிகமாக கவனம் தர வேண்டிய நாட்கள் என்னங்க, செப்டம்பர் மாதம் 7, 8, 9 3 நாளுமே கேலண்டரில் மார்க் பண்ணிவிடுங்க. இந்த 3 நாள் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. புதுசாக யார்கிட்ட போய் சண்டை சச்சரவு பண்ணிக்காதீங்க. மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாட்களுங்க இது. ஏன்னா அது சந்திராஷ்டமம், அதுவும் இல்லாமல் ஆவணி மாதம்னால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம்ங்க. மேலும் பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பர்சனல் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க, கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அமைச்சிக்கப்படும். நன்றி, வணக்கம்.